ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சிக்கன் தவா ஃப்ரை பண்ணுறது வாங்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 சிக்கன் எடுத்துருந்தேங்க. அதை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 2 கோடை போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம மசாலா செஞ்சதுக்கப்புறமா அது பரட்டி எடுக்கிறப்ப வந்துட்டு அது மசாலாலாம் உள்ளே போகும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்கிறனால எங்கள் அப்பா தாங்க இது செஞ்சார். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, உரிச்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கிள்ளிட்டு இது கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு லெமனை புழிஞ்சிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மசாலா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் பத்தலை, அதனால தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா பட்ட போகிறோம். இது வந்து 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் இருக்கு இல்லையா ஃபேன், அந்த ஃபேனில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பட்டரில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலா ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா அழகாக திருப்பி எடுத்துக்கலாம். வாசனையே சூப்பராக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த டிஷ்ஷு பிடிக்குமோ அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதோட லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. இதை நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க, அப்போ தாங்க 2 பக்கமும் வேகும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது கூட ஆனியனும் கொஞ்சம் புதினாவும் தூவி சூப்பராக சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோ சேனலுக்கு சிந்திக்கிறேன். டாட்டா, பாய்.